ஹாய் கண்ணா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா சோலார் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம சோலார் குக்கர் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? சோலார் குக்கர் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோலார் குக்கர் அப்படிங்கும்போது நார்மல் நம்ம வீட்டில் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே கான்செப்டை நம்ம அங்கே எல்பிஜி யூஸ் பண்ணி குக்கரை பர்ன் பண்ணுவோம், அல்லது வேறு ஏதாவது ஃபியூயலை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் எனர்ஜியை டெவலப் பண்ணுவோம். பட் இந்த கேஸ் ஆஃப் சோலார் குக்கர், சோலார் எனர்ஜியை நம்ம இங்கே ஃபியூயலாக பயன்படுத்துகிறோம். சோலார் எனர்ஜி மூலமாக குக்கர் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஏறி ஃபுட்டு மெட்டீரியல் வந்து குக் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி பேர் தான் சோலார் குக்கர். இதில் ஒரு சில டைப்ஸ் இருக்குப்பா. அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃப்ளாட் பிளேட் பாக்ஸ் டைப் சோலார் குக்கர்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி ரெஃப்ளெக்டர் டைப் சோலார் குக்கர்னு சொல்லுவோம். இன்னொன்று பேரபாலிக் டிஸ்க் டைப் சோலார் குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த 3 டைப் குக்கருக்கு பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர்த்து மேஜராக உங்களுக்கு பிரின்சிபல் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃப்ளாட் பிளேட் பாக்ஸ் டைப் சோலார் குக்கர் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் தெரியுதா? இப்போது ஃப்ளாட் பிளேட் பாக்ஸ் டைப் குக்கர் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கிறது தான் ஒரு நார்மல் ஃப்ளாட் பிளேட் பாக்ஸ் டைப் சோலார் குக்கர். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் இன்சுலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ் இருக்கும். அது ஒரு இன்னர் அண்ட் அவுட்டர் லைனோட ஒரு ஹெவி திக்னஸான வாலோட ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கிளாஸ் கவர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சோலார் ரேஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் கவரை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் கவரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் சோலார் ரேடியேஷன் வந்து பாக்ஸ்க்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா எகெயின் அது ரெஃப்ளெக்ட் ஆகி வெளியில் போகாமல் அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு அதையே ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உள்ள ஐஆர் ரேடியஸ், அதாவது இன்ஃப்ராரெட் ரேடியஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ் கவர்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதனால தான் கிளாஸ் லிட்ஸ்ன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் மெட்டீரியல், அதாவது நீங்கள் இன்சுலேஷன் பாக்ஸ் மேலே ஹீட் உள்ளே கொடுக்குறத அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ரப்பர் பேக்கிங் மெட்டீரியலால் அல்லது வந்து ஹைலி இன்சுலேஷன் கொடுக்குற மாதிரி தெர்மோகோல் அல்லது வந்து நேச்சுரல் எக்யூப்மெண்ட் லைக் வைக்கோல், அப்புறம் வந்து கான்சக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி உள்ள ஒரு திக்னஸான ஒரு லேயரை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தடு கிட்டத்தட்ட நம்ம அந்த ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம ஃபுட்டு ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் அவுட்டர் வால்லாம் தாண்டி நீங்கள் உள்ள குக்கிங் யூட்டன்சியல்ஸ் இருக்கும். அந்த குக்கிங் யூட்டன்சியலுக்குள்ளே நீங்கள் டெம்பரேச்சரை ஈஸியாக அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய காப்பர் மாதிரியான வெசல்ஸில் நீங்கள் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ டிசைன் பண்ணி கூடவே சேர்த்து மேலே கிளாஸ் லிட்டு கீழே நீங்கள் எங்கே காப்பர் மெட்டீரியல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு கீழே நீங்கள் சர்ஃபேஸ் வந்து ஒரு பிளாக் அண்ட் மெட்டல் ட்ரேவாக இருக்கும். பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது எனர்ஜி அப்சார்ப்ஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபுட் மெட்டீரியலை வச்சு சோலார் ரேஸை வந்து அலோவ் பண்ணோம்னா, அதாவது சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வச்சோம்னா நீங்கள் எந்த ஃபுட் மெட்டீரியலை குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது லிட்டில் பிட் நீங்கள் நார்மலாக குக்கரை விட டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஆனாலும் இதில் சமைக்கிற ஃபுட் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ட்ராப் ஆகாமல் ஒரு நல்ல டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்டர் பாக்ஸ் டைப் குக்கர்னு படித்தோம் இல்லைங்களா, அது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒருவேளை சோலார் எனர்ஜி வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கலங்கும்போது இந்த டைப் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ட்ரேஸை யூஸ் பண்ணும்போது சோலார் எனர்ஜி அதில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனான எனர்ஜி வந்து ஃபுட் மெட்டீரியல் மேலே ட்ராப் ஆகும். அப்படிங்கும்போது கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னால் பார்த்த குக்கரை விட இதில் ஃபாஸ்ட்டாக ஃபுட் மெட்டீரியல் வந்து குக் ஆகிறதுக்கு வாய்ப்பாகும். அது அடுத்தடுத்த லெவலில் வந்து டெவலப் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் இது வந்து ஒரு ரெஃப்ளெக்டர் பாக்ஸ் டைப் சோலார் ஃப்ளாட் பிளேட் குக்கர். இது மேலே நீங்கள் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு ரெஃப்ளெக்டர் பிளேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் கிளாஸோ அல்லது பின்னால் மெர்க்குரி பூசின மாதிரி லைட் வேவை வந்து சோலார் எனர்ஜியில் வரக்கூடிய லைட் அண்ட் ஹீட் வேவ்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணி கீழே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபுட் கண்டெய்னர் ஃபுட் மெட்டீரியல் வாண்ட் டு பி குக்குடுன்னு எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதில் மேலே படுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நீங்கள் ஃபுட்டை வந்து குக் பண்ணி
நியூட்ரிஷன் வேல்யூவோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இது நமக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா மல்டி ரெஃப்ளெக்டர் டைப் சோலார் குக்கர். மல்டி ரெஃப்ளெக்டர் டைப் சோலார் குக்கர் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு இது இந்த மெத்தடுக்கு ஜஸ்ட் முன்னால் பார்த்தோம்ல, அதில் ஒரே ஒரு ரெஃப்ளெக்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் 4 பக்கம் ஓப்பன் பண்ணி ரெஃப்ளெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். இது வந்து உங்களுக்கு அதை கம்பேரிட்டிவ்லி மற்ற 2 டைப்பை விட ஃபாஸ்ட்டாக நமக்கு ஃபுட் வந்து குக் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். இது வந்து ரியல் ஃபோட்டோ ஆஃப் சோலார் குக்கர்மா. நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான சோலார் குக்கரை யூஸ் பண்ணி ராஜஸ்தான் போன இடத்துல நார்த் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் குக்கரை யூஸ் பண்ணி ஃபுட் மெட்டீரியலை குக் பண்ணி சாப்பிட்றது ஒரு ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு மெத்தடாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பேரபாலிக் டிஷ் டைப் சோலார் குக்கர்னு சொல்லுவோம். இதுக்கு பழைய டிஷ் ஆண்டனான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிஷ் ஆண்டனாவை அதே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த டிஷ் ஆண்டனாவை எடுத்து அதனோட ரிசீவர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிசீவர் பாயிண்டில் ஒரு மெட்டல் பிளேட்டை கனெக்ட் பண்ணி, எஸ்பெஷலி காப்பர் பிளேட்டை கனெக்ட் பண்ணி அது மேலே குக்கரை வச்சு நீங்கள் சோலார் எனர்ஜி அந்த காப்பர் பிளேட்டில் கண்டக்ட் ஆகி அந்த ஹீட் எனர்ஜி டைரெக்டாக குக்கருக்கு பாஸ் ஆகி அது மூலமாக நமக்கு என்ன ஆகும்னா ஃபுட் மெட்டீரியல் குக் ஆகக்கூடிய ஒரு மெத்தடு. இது வந்து கொஞ்சம் பெர்மனன்ட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் அளவில் ஃபுட்டை சமைக்கிறதுக்கு இந்த பேரபாலிக் டிஷ் டைப் சோலார் குக்கர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். கீழே ஒரு ஹெவியான ஸ்டாண்டு வச்சு நீங்கள் அந்த டிஷ் டைப் ரெஃப்ளெக்டரை வந்து பிளான் பண்ணிக்கலாம். டிஷ் டைப் ரெஃப்ளெக்டரை நீங்கள் ஒரு பேரிங் யூஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற இடத்துக்கு திரும்புகிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணோம்னா ஈஸியாக வந்து லைட் எனர்ஜியை நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இதுவும் வந்து இந்த டிஷ் டைப் சோலார் குக்கருக்கான ஒரு ரியல் டைம் ஃபோட்டோ பாருங்கள். ஒரு டிஷ் வச்சுருக்குறாங்க, அதுக்கு கீழே ஒரு ரிசீவர் பாயிண்ட். இது ஆக்சுவலி டிஷ் ஆண்டனாவில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ளெக்டரை தான், அதைவே பயன்படுத்தலாம். இல்லை அது போல் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கிளாஸ் பிளேட்ஸை வந்து ஒட்டியிருப்பாங்க. கிளாஸ் பிளேட்ஸ் வந்து அந்த டிஷ்ஷில் ஒட்டுறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சோலார் எனர்ஜியை ரெஃப்ளெக்ட் பண்ணி அந்த ரெஃப்ளெக்டில் வரக்கூடிய கிளேர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிளேர் வந்து இன்னும் எனர்ஜியை வந்து ரிசீவர் பாயிண்ட்டுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்காக நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபுட் வந்து ஈஸியாக ஷார்ட் டைமில் குக் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் சோலார் குக்கரை பற்றி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். வேறு ஒரு கிளாஸில் வேறு எதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.